வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றொரு சுற்று விமான தாக்குதலை திட்டமிடக்கூடும் என்ற ஊகங்களுக்கு மத்தியில் சீன சமூக ஊடகங்கள் அவசர அடிப்படையில் சீன ஜேடென்சி போர் விமானங்களை வாங்க டெஹ்ரான் தீவிரமாக உள்ளதாக செய்திகளால் பரபரப்பாகி வருகின்றன. இருப்பினும் 4.5வது தலைமுறை சீன போர் விமானத்திற்கு இரண்டாவது சர்வதேச வாடிக்கையாளரை பெறுவதற்கான வாய்ப்பை சீனாவால் கொண்டாட முடியுமா என்பது தெரியவில்லை. காரணம், ஒருவேளை ஈரான் ஏதோ ஒரு விதத்தில் சீன ஜேடென்சி போர் விமானங்களை வாங்கினாலும் கூட சீன போர் விமானம் வலிமையான இஸ்ரேலிய விமானப்படைக்கு எதிராக மிகவும் பயனுள்ளதாக இருக்காது என்று அடித்து கூறிவிடலாம். அத்துடன் மிக பழமையான விமானங்களை இயக்கும் ஈரானிய விமானப்படை விமானிகளால் 4.5வது தலைமுறை சீன போர் விமானங்களை இயக்குவதற்கு நிபுணத்துவம் பெற பல ஆண்டுகள் எடுக்கலாம். மற்றொரு விஷயம், சீன ஜேடென்சி போர் விமானங்கள் ஏன் யாரும் நம்புகிறார்கள் இல்லை. ஒரே ஒரு விதிவிலக்கு பாகிஸ்தான். சீனா இதுவரை ஜேடென்சி போர் விமானத்தை விற்பனை செய்வதற்காக பேச்சுவார்த்தை நடத்திய நாடுகளின் பட்டியலை பாருங்கள். வங்கதேசம், எகிப்து, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா மற்றும் அசர்பைஜான் உட்பட பல நாடுகளுக்கு ஆய்வு செய்வதற்காக சீன ஜேடென்சி போர் விமானங்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு நாடும் அந்த விமானத்தை வாங்கவில்லை. ஜேடென்சி விமானத்திற்கான ஒரே ஒரு வாடிக்கையாளராக பாகிஸ்தான் மட்டுமே உள்ளது. மேலும் சமீபத்தில் மே மாதம் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் போது சீன ஜேடென்சி போர் விமானம் முதல் தடவையாக போர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பாகிஸ்தான் வெளியிட்ட தகவலில் சீன ஜேடென்சி போர் விமானங்கள் மற்றும் நீண்ட தூர PL-15 ஏவுகணைகளின் கலவை ரஃபால் உட்பட பல இந்திய விமானப்படை IAF விமானங்களை சுட்டு வீழ்த்தியது என்று கூறப்பட்டது. இந்த கூற்றுக்களை இந்தியா நிராகரித்தாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு ரஃபால் விமானம் இழக்கப்பட்டதாக ஒப்புக்கொண்டது. இந்திய விமானப்படையின் தளபதி F-16 உட்பட 12 பாகிஸ்தான் விமானங்களை குறிவைத்ததாக உளவு தகவல்களை ஆதாரமாக வைத்து உறுதிப்படுத்தினார். அது பற்றிய விரிவான காணொலி ஒன்று பரபரப்பு மீடியாவின் இந்திய பாதுகாப்பு யூடியூப் சேனலில் இன்று பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பின்னர் இந்தோனேஷியா, அசர்பைஜான் மற்றும் எகிப்து உட்பட பல நாடுகளுக்கு ஜேடென்சி போர் விமானங்களை விற்பதற்கான தனது வாய்ப்பை பெய்ஜிங் புதுப்பித்து அதை ரஃபால் கில்லர் என்று தீவிரமாக விளம்பரப்படுத்தியது. சீன சந்தைப்படுத்தல் தாக்குதல்களின் தீவிரம் அந்த அளவுக்கு இருந்ததால் ரஃபால் ஜெட் விமானங்களின் செயல்திறன் குறித்த சந்தேகங்களை பரப்ப சீனா தனது தூதரகங்களை பயன்படுத்தியதாக பிரெஞ்சு உளவுத்துறை அதிகாரிகள் கூட புகார் கூறினார்கள். இந்தோனேஷியா 2022ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட 42 ரஃபால் போர் விமானங்களுக்கான ஆரம்ப ஆர்டரை தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 12 கூடுதல் ரஃபால் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் மோதல் நடந்து முடிந்த பின் ஜேடென்சி போர் விமானங்களை நிராகரித்து ரஃபால் விமானங்களை வாங்கியது இந்தோனேஷியா. ரஃபால் கில்லர் என்ற விளம்பர உக்தி இந்தோனேஷியாவில் பலிக்கவில்லை. ஜேடென்சி விமானங்கள் எகிப்திய விமானப்படையுடன் கூட்டு விமான பயிற்சியான ஈகிள்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் 2025 போர் பயிற்சியில் பங்கேற்ற போதிலும் கைரோ ஜேடென்சி போர் விமானத்திற்கான ஒப்பந்தத்தை இன்னமும் உறுதிப்படுத்தவில்லை. இந்த பின்னணியை கருத்தில் கொண்டு பெய்ஜிங் தனது போர் சோதனை செய்யப்பட்ட போர் விமானத்திற்கு இறுதியாக இரண்டாவது வாடிக்கையாளரை கண்டுபிடிக்கும் வாய்ப்பில் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். இருப்பினும் ஜேடென்சி விமானம் டெஹ்ரானுக்கு விற்கப்பட்டு அங்கே இஸ்ரேலின் உன்னதமான 5வது தலைமுறை விமானங்களிடம் அடிவாங்கினால் அது சீனாவுக்கு அவமானமாக போய்விடும் என்ற அபாயமும் உள்ளது. ஜேடென்சி விமானத்தில் ஈரானுக்கு ஏன் ஆர்வம் ஏற்பட்டது? சீன மைக்ரோ பிளாக்கிங் தளமான சோஹூவில் ஒரு நீண்ட வலைப்பதிவு இடுகையின்படி ஈரான் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக சீன போர் விமானங்களில் ஆர்வமாக உள்ளது. 2015ஆம் ஆண்டில் டெஹ்ரான் குறைந்தது 150 சீன போர் விமானங்களை வாங்க திட்டமிட்டது. ஆனால் விலை குறித்த கருத்து வேறுபாடு காரணமாக ஒப்பந்தம் கைவிடப்பட்டது. கடுமையான அந்நிய செலாவணி பற்றாக்குறை ரொக்கமாக பணம் செலுத்துவதை தடுத்ததாக ஈரான் அப்போது கூறியது. ஈரான் மீதான பல தசாப்த கால மேற்கத்திய தடைகள் காரணமாக ஈரானில் மிக குறைந்த அந்நிய செலாவணி இருப்புகளையே கொண்டிருந்தன. 2025க்கு விரைவாக முன்னேறி செல்லும் போது ஈரானிய நிலைமை இப்போது இன்னமும் ஆபத்தானது. முதலில் 150 விமானங்களை வாங்க திட்டமிட்டிருந்த ஈரான் அதை 40ஆக குறைத்தது. பின்னர் சோதனை முயற்சியாக 10 போர் விமானங்களை வாங்க முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. சீன வலைப்பதிவு இடுகையின்படி சீன விமான தயாரிப்பு நிறுவனங்கள் இதனால் மகிழ்ச்சி அடையவில்லை. மேலும் தனிப்பட்ட முறையில் புகார் அளித்துள்ளன. ஈரானியர்கள் ஏற்கனவே ரஷ்ய Su-35 விமானங்களை வாங்க முற்பணத்தை செலுத்த தவறிவிட்டனர். மேலும் அவர்கள் இன்னமும் தவணை அல்லது இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்பனவுகளை வழங்க முயற்சிக்கின்றனர். ஜேடென்சி விமானத்தில் ஈரானின் ஆர்வம் காரணமின்றி இல்லை. ஏனென்றால் மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ஈரானிய ஊடகங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயற்பட்டன. ஜேடென்சி போர் விமானம் அற்புதமாக செயற்பட்டது என்று அனைத்து ஈரானிய ஊடகங்களும் குறிப்பிட்டன. ஈரானிய ஊடகங்களின் தலையகங்களில் பாகிஸ்தானின் ஜேடென்சி இந்தியாவின் ரஃபால் Su-30 MKI மற்றும் MiG-29 போர் விமானங்களை தனித்து எதிர்த்து போராடியது. ரஃபாலின் விலையில் கிட்டத்தட்ட 1/3 ஜேடென்சி விமானத்தின் விலை மற்றும் 6 மாதங்களுக்குள் விமானங்களை வழங்க சீனாவின் தொழில்துறை திறன் ஆகியவை ஈரானுக்கு கூடுதல் ஈர்ப்புகளாக இருந்தன என்று கூறுகிறார்கள். ஈரான் முன்பு வாங்க முயற்சித்த ரஷ்ய Su-35 உடன் ஒப்பிடும்போது ஜேடென்சி மலிவானது.
குறைந்த பராமரிப்பு செலவுகளை வைத்திருக்கிறது மற்றும் அதிக திறன் கொண்டது என்று சீன நிபுணர்கள் கூறினார்கள். எனவே ஜே-10 விமானத்தில் ஈரானின் ஆர்வம் வெளிப்படையானது. கேள்வி என்னவென்றால், ஒரு புதிய வாடிக்கையாளரை பற்றி பெய்ஜிங் ஏன் உற்சாகமாக இல்லை? பெய்ஜிங் ஏன் உற்சாகமாக இருக்கக்கூடாது? ஈரானின் உற்சாகமான கோரிக்கைக்கு சீனாவின் மந்தமான பதில் பல காரணிகளில் இருந்து வருகின்றது. முதலாவதாக, சமூக ஊடகங்களில் சீன நிபுணர்கள் கூறுவது போல் ஈரான் ஒரு ராணுவ சாதனத்தை வாங்கினால் அதில் அவர்கள் வல்லவர்கள், அதாவது தலைகீழ் பொறியியல். அதனால் சீனா தொழில்நுட்ப கசிவுகள் குறித்து கவலையை வைத்திருக்கிறது. சீன ராணுவத்தில் ஒரு தொடர்ச்சியான நகைச்சுவை என்னவென்றால், ஈரானுக்கு போர் விமானங்களை விற்பது இஸ்ரேலுக்கு வரைபடங்களை வழங்குவது போன்றது. ஈரானில் அணு விஞ்ஞானிகள் மற்றும் ராணுவ தலைவர்களை மீண்டும் மீண்டும் வெற்றிகரமாக படுகொலை செய்வதன் மூலம் இஸ்ரேலிய உளவு நிறுவனமான மொசாட் ஈரானிய ராணுவத்தின் அனைத்து பிரிவுகளிலும் ஆழமாக ஊடுருவியுள்ளது. ஜூன் மாதத்தில் நடந்த 12 நாள் போரின் போது ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் இருப்பிடங்களை இஸ்ரேல் அறிந்திருந்தது. மேலும் அவை எதிரிகளின் எல்லைகளுக்குள்ளே செயற்படும் இஸ்ரேலிய உளவாளிகளால் அகற்றப்பட்டன. ஜே-10 ஏற்றுமதி பதிப்பில் சில தொழில்நுட்பங்கள் அகற்றப்பட்டிருந்தாலும் அதன் ரேடார் குறியீடுகள் மற்றும் ஏவுகணை அளவுருக்களின் கசிவு சீனாவின் தேசிய பாதுகாப்புக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். ஈரானில் மொசாட் முகவர்கள் ஜே-10 உணர்திறனின் தொழில்நுட்பத்தை அணுக முடியும் என்று பெய்ஜிங் கவலைப்படுகின்றது. பின்னர் இஸ்ரேல் அதை அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இருப்பினும் மிக முக்கியமாக ஜே-10 விமானங்களை மட்டும் வாங்குவது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது என்று சீன அதிகாரிகள் ஈரானிடம் கூறினார்கள். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றின்படி சீன அதிகாரிகள் ஈரானிடம் வெளிப்படையாக போர் விமானங்களை மட்டும் வாங்குவது பணத்தை வீணடிப்பதாகும் என்று கூறினார்கள். நீங்கள் 10 ஜே-10 விமானங்களை மட்டும் வைத்துக் கொண்டு தனியாக போராடினால் நீங்கள் சில நிமிடங்களில் இஸ்ரேலால் தோற்கடிக்கப்படுவீர்கள். நவீன விமான போர் என்பது ஒன்றுக்கொன்று போர் விமானங்களின் போர் அல்ல, மாறாக சிஸ்டம் ஃபைட். சீனாவால் விற்கப்பட்ட முன்கூட்டிய எச்சரிக்கை விமானங்கள், தரவு இணைப்புகள் மற்றும் HK-16 அல்லது HQ-16 வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் போருக்கான அனைத்து உபகரணங்களும் இணைக்கப்பட்டிருப்பதன் மூலம் பாகிஸ்தானால் இந்தியாவை எதிர்கொள்ள முடிந்தது என்று வலைப்பதிவு இடுகை கூறியது. ஈரானின் தரைவழி ரேடார்கள் பழங்கால ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க விமானங்கள், மேலும் அதன் முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகள் சோவியத் மரபு எந்த இடை செயற்பாட்டு தன்மையையும் இல்லை என்று அந்த பதிவு கூறியது. எனவே சீன நிபுணர்களின் கூற்றுப்படி ஈரானுக்கு உண்மையில் தேவை நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது. இஸ்ரேலின் F-35 ஸ்டெல்த் போர் விமானங்களை சமாளிக்க ஈரான் சீன தயாரிப்பு மேட்டிஃபெஃப் ஆன்டி ஸ்டெல்த் ரேடாரை வாங்க வேண்டும் என்று சீன அதிகாரிகள் ஈரானுக்கு ஆலோசனை கூறினார்கள். ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்பு, தரவு இணைப்புகள், வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், ரேடார், தகவல் கட்டளை அமைப்புகள் மற்றும் மின்னணு போர் அமைப்புகள் மூலம் மட்டுமே ஈரானின் போர் விமானங்கள் அதிகபட்ச செயல்திறனை அடைய முடியும். F-35கள், F-15கள் மற்றும் F-16கள் கொண்ட இஸ்ரேலின் மேம்பட்ட விமானப்படையை சமாளிக்க தேவையான விரிவான பல அடுக்கு கொலைச்சங்கிலி இல்லாமல் ஜே-10 உட்கார்ந்த வாத்துக்கள் போல இருக்கும் என்று சீனா கவலைப்படுகின்றது. உண்மையான புத்திசாலித்தனமான அணுகுமுறை சீனாவின் ஆலோசனையை பின்பற்றுவதாகும். முதலில் உண்மையான ஸ்டெல்த் தொழில்நுட்ப ரேடார்களை அறிமுகப்படுத்தி முக்கிய வசதிகளுக்கு அருகில் ஸ்டெல்த் தொழில்நுட்ப சிஸ்டங்களுக்கு பயனுள்ள கண்டறிதல் திறன்களை நிறுவ வேண்டும். ஈரானின் முக்கியமான வசதிகள், விமானப்படை தளங்கள் மற்றும் பிற இலக்குகளின் அடிப்படை பாதுகாப்பு அடையப்பட்ட பின்னரே மேம்பட்ட போர் விமானங்கள், ஸ்டெல்த் தொழில்நுட்ப எதிர்ப்பு திறன்களை கொண்டு ஆரம்ப எச்சரிக்கை விமானங்கள் மற்றும் பிற வான் போர் அமைப்புகளை மேலும் அறிமுகப்படுத்துவது பற்றி பேச முடியும். இந்த காரணிகளின் கலவை ஜே-10 போர் விமானங்களை வாங்குவதில் ஈரானிய ஆர்வத்தை கொண்டாடுவதற்கு பதிலாக பெய்ஜிங் டெஹ்ரானை எச்சரித்து நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஸ்டெல்த் எதிர்ப்பு ரேடார்கள் போன்ற பகுதி மறைப்பு தொழில்நுட்பங்களில் முதலில் முதலீடு செய்யுமாறு பரிந்துரைக்கின்றது. அப்போதுதான் ஜே-10 போர் விமானங்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியும். ஈரானின் ஜே-10 வாங்க அவசரப்படக்கூடாது. இந்த உபகரணங்கள் வாங்க அதன் வரையறுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்துவது புத்திசாலித்தனமானதாக இருக்கும். அடிப்படையில் தனிப்பட்ட தளங்களில் முதலீடு செய்வதற்கு பதிலாக ஒருங்கிணைந்த கொலை சங்கிலிகளை உருவாக்குவதில் ஈரான் முதலீடு செய்ய வேண்டும் என்று சீனா ஆலோசனை கூறியுள்ளது.